மைந்தன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இன்றைய நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, அனாதையான ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் எனக்கு உறவும் இல்லை, ஊரும் இல்லை, உரிமையும் இல்லை, உயிரும் இல்லை என்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள அவன் கடந்து போகும் பொழுது வழியில் கல் தடுக்கி கீழே விழுந்து விடுகிறான். அப்பொழுது அவனுக்கு மனம் நொந்து கொள்கிறான். மரிக்கப் போவதற்கூட எனக்கு சுதந்திரம் இல்லையே, மரணத்தில் கூட துன்பம் என்னை நெருக்கி தடுக்கிறதே. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அன்பான இறை மக்களே, மரணத்துக்காக கடந்து போகிற மனிதனை துன்பம் நெருக்குகிறது. இன்றைக்கு மனிதன் என்பவன் கடவுளால் வார்த்தையினால் படைக்கப்பட்ட ஒரு மாபெரும் படைப்பு, மாண்புடைய படைப்பு, மதிப்பு மிக்க படைப்பு, மகுடத்தின் படைப்பு. அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பங்களோ துயரங்களோ வரக்கூடாது. அது வருவது கூடாது. மரணம் கூட நம்மை நெருங்கக்கூடாது. எந்த ஒரு தொல்லையும் நம்மை நெருங்கக்கூடாது என்று வாழுகின்ற ஒரு எண்ணமுடையவனாக காணப்படுகிறான். ஆனால் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய கடவுள் மனிதனை படைக்கும்போது சிதைந்து கிடந்த மண்ணை ஒன்றாக எடுத்து உருவம் கொடுக்கிறார். அந்த உருவத்துக்கு தன்னுடைய உயிரை கொடுக்கிறார், மூச்சுக்காற்றை. அந்த மூச்சுக்காற்றினால் வடிவம் பெற்ற, அழகு பெற்ற, புகழ்ச்சி பெற்ற, கீர்த்தி பெற்ற இங்கே ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களை சொல்லும்போது, நான் உண்டு பண்ணின ஜாதிகளிலே எல்லாவற்றை பார்க்கும் நீ சிறந்த மனிதன் என்று, சிறந்த ஜாதி என்று நம்மை பார்த்து கூறுகிறார். நம்மை விட உயர்ந்த ஜாதி உலகத்தில் இல்லை. நம்மை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்யும். புகழ்ச்சி, இந்த உலகத்தினுடைய கடவுளுடைய பிள்ளை என்கின்ற உன்னதமான புகழ்ச்சியை உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நோய் நொடி நிறைந்த வாழ்வு, விபத்து நிறைந்த வாழ்வு, பேரழிவு நிறைந்த வாழ்வு, இவற்றில் நம்மை புகழுக்குரிய மக்களாக இல்லை என்றாலும் புகழ்ச்சியின் மக்களாக வைத்திருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அங்கே கீர்த்தி, உன்னுடைய பெயர் உயரும்படியாக. ஏனென்றால் நீ இந்த உலகத்தில் கடவுளால் உண்டு பண்ணப்பட்ட எல்லா ஜாதிகளிலும் நீ விசேஷமான ஒரு கீர்த்தி உடைய ஒரு மனிதன் என்று நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக மகிமையில் நம்மை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்தில் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நிறைந்திருக்க செய்யக்கூடிய ஒரு மகத்தான மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாண்புடன் படைக்கப்பட்ட மனிதனாக நாம் இருக்கின்ற போது நம்முடைய வாழ்வு ஏன் சிதைந்து போகிறது, சீரழிந்து போனது? அதற்கு காரணம் ஆதி பெற்றோருடைய பாவம் இன்றைக்கு நம்மையும் விரட்டி கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கிறிஸ்தவர்களாகிய உங்களிடத்தில், என்னிடத்தில் இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார், நான் உன்னை சிறந்திருக்க செய்வேன். நீ சிறந்திருக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ சிதைக்கப்பட வேண்டும். ஒரு சிலை உருவாக வேண்டும் என்று சொன்னால் உருண்டையாக கிடக்கின்ற கல் தன்னை அந்த உளிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஐயோ உடைக்கப்படுகிறோமே, வலிக்குமே என்று அந்த பாறை அழக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. நாம் சிதைக்கப்படும் பொழுதுதான் சிறந்திருக்க முடியும். அன்றைக்கு யோபு என்ற பக்தனை கடவுள் சிதைத்தார், பல வடிவங்களிலே சிதைத்தார். அவன் சிறந்த ஒரு மனிதனாக இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது மீட்புக்காக கல்வாரி சிலுவையிலே சிதைக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார். அவர் புகழ்ச்சியிலிருந்து எடுக்கப்பட்டார், மகிமையிலிருந்து எடுக்கப்பட்டார், கீர்த்தியிலிருந்து அவர் தள்ளப்பட்டார். ஆனால் உயிரோடு எழுந்து சிதைக்கப்பட்ட அந்த இயேசு உயிரோடு உருவம் தருகிற ஆண்டவராக இருந்தார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை சிதைக்கப்பட்ட வாழ்வையாக இருக்கலாம், சீரழிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கலாம், அநேகரால் அவமானப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். ஆண்டவர் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க செல்வேன் என்கின்றார். இந்த ஆசீர்வாதத்தோடு கடவுளை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் ஆண்டவரே,
நீர் எங்களை வெறுமனே விட்டுவிடாத கடவுள் அல்ல, எங்களை கைவிடுகிறவர் அல்ல. ஏசாயா 41:10 சொன்னபடி நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அன்றைக்கு யோபுவின் வாழ்க்கை சிதைக்கப்பட்ட போது அவனோடு கூட இருந்து விசுவாசத்தில் அவனை கட்டினீர். ஆபிரகாம் சிதைக்கப்பட்ட போது தன்னுடைய ஒரு மகனை கேட்டபோது அவனை உருவாக்கினீர். இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய மீட்புக்காக சிதைக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்த உன்னதமான பரிசுத்த மனிதனாக இன்றும் அநேகரால் கொண்டாடப்படுகிற ஒரு புகழ்ச்சி, மகிமை, கீர்த்திக்குரியவராக நாங்களும் அப்படிப்பட்ட மக்களாக துன்பதுயர நேரங்களில் உம்மை சார்ந்து வாழ துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் இந்த நேரத்தில் இந்த சிந்தனையின் அடிப்படையில் ஆண்டவருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.